வி. பாரதியனின் மரணமும் நானும் 1952ஆம் ஆண்டு கதிரில் வெளிவந்தது. வானம் இருண்டது. மேகங்கள் குமுறின. மின்னல்கள் வெட்டிப் பாய்ந்தன. மழை பெய்திருந்தால் பெரிய வெள்ளக்காடாகி இருக்கும். ஆனால் மழை பெய்யவில்லை. வானவெளியிலே உண்டான பிரளயத்திற்கு ஒரு குறை இருந்தது போல் சேர்ந்து கொண்டது கணக்கிலடங்கா வேகத்துடன் காற்று. மழை மேகங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. காற்றின் பொல்லாத செய்கையில் கோபம் கொண்டவை போல் இடி முழக்குகின்றது. ஒரு வினாடி எனக்கு தோன்றியது, வெளிநாடுகளில் செய்கிறார்களாமே, அதுபோல ஆகாய விமானத்திலே கிளம்பி மேகக்கூட்டங்களை அணுகி செயற்கையில் மழை பெய்ய வைத்துவிட்டால்? மழை பெய்தால்தான் என்ன பயன்? என்னுடைய நிலம் ஒரு அடி கூட கிடையாது. என் நிலத்து பயிர்கள் மழையின்றி வாடி நிற்கவில்லையே. சுயநலமும் ஈனத்தன்மையும் எண்ணத்திடையே கலந்து தோன்றிவிட்டன. சீ, மனித ஜாதிக்கே லாயக்கற்றவன், அழிந்து விடு இந்த நிமிடமே என்றது மனம். திடீரென்று எண்ணச்சுழல் அறுபட்டது. பேரிடியின் முழக்கம், பல்லாயிரக்கணக்கான பீரங்கி முழக்கங்கள் ஒரே குரலில் கிளம்பியது போன்றதொரு சப்தம். காதுகள் செவிடாகிவிட்டன போன்ற ஒரு உணர்ச்சி. அந்தோ வான வீதியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ஒரு அழகி. யார் அவள்? என் அருகே வந்து நின்று விட்டாள். அவள் அழகிலே மயங்கியவாறு உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று சிரித்தாள். என்னை தெரியவில்லையா என்றாள். உன்னை நான் இதுவரை பார்த்தது இல்லையே என்றேன். உண்மைதான், நீங்கள் என்னை பார்த்ததில்லை. என்னை நேசித்தீர்கள், நேசிக்கிறீர்கள் என்று இழுத்தாள். எங்கிருந்தோ பயம் தோன்றியது எனக்கு. என் மனைவி காதில் இந்த வார்த்தைகள் விழுந்தால், மெதுவாக பேசு, அவள் காதில் விழப்போகிறது. உன்னை நான் நேசித்தேனா? எனக்கொன்றும் புரியவில்லையே என்றேன். இன்னுமா மனைவியின் பயம்? உங்களுக்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றாள் அவள். உன் கால்கள் பூமியில் பாவவில்லையே, நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவளோ என்றேன். மறுபடி சிரித்தாள். என் கால்கள் ஏன் பாவவில்லை தெரியுமா? பூமியின் மேல் நான் இந்த உலகத்தைச் சேராதவள். உங்கள் பூமாதேவிக்கு தன் குழந்தைகளைத்தான் சேர்த்து இழுத்து அணைத்து கொள்ளும் ஆகர்ஷண சக்தி உண்டு. நாங்கள் விரும்பினால் கூட தள்ளிவிடுவாள் என்றாள் அவள். எனக்கு ஒரே வியப்பு. உடல் வியர்த்தது. அவள் தேவலோகத்தைச் சேர்ந்தவள் என்று ஒப்புக்கொள்ளவில்லையே. உன் கண்கள் என்றேன் நான். ஆமாம், அவைகளின் இமைகள் அழகுக்காகத்தான், மூடி திறக்க அல்ல. எங்கள் கண்களிலிருந்து வீசும் ஒளியில் கண்களுக்கு அருகாமையில் வரும் எந்த அணுவும் தெரித்து விலகிவிடும். நான் சொல்லிவிடுகிறேன், நாங்கள் தூங்குவதில்லை. எங்களுக்கு உடலில் சோர்வு கிடையாது, நாடியில் தளர்ச்சி கிடையாது, கண்களின் அழியாத சக்திக்கு அளவு கிடையாது என்றாள் அவள். இவ்வளவும் படைத்த நீ நாளை மரிக்கப் போகும் என்னை ஏன் நாடி வந்தாய் என்றேன் நான். என்னை ஒரு கணம் உற்று நோக்கிவிட்டு புன்முறுவல் பூத்தாள். உங்கள் பேச்சு வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. நாடியது நீங்கள், நான் அல்ல என்றாள் அவள். ஒரு கணம் மூளை குழம்பியது. தைரியம் முழுவதையும் வரவழைத்து கொண்டு, பெண்ணே, உன் பெயர் என்ன என்றேன் நான். என் பெயர் தெரியாதா உங்களுக்கு என்றாள் அவள். நான் தான் மரண தேவதை என்றாள். மரண தேவதையா என்றேன் நான். ஆம் என்றாள். நான் சிரித்தேன். வேடிக்கைதான். மரணதேவதை யார் தெரியுமா உனக்கு? என்னை ஏமாற்ற முடியாது. மரணதேவதை யமன் எங்கே? அழகின் அவதாரம் நீ எங்கே என்றேன் நான். நான் தான் யமன். இறக்கத் தயாராயில்லாத மானிடனுக்கு நான் யமன். கோரத்தின் அவதாரம். வேண்டி வருந்தி அழைப்பவனுக்கு அழகின் சிகரம். முதல்வனை பயமுறுத்தி தாக்கி அவன் ஆவியை அபகரித்துச் செல்வேன். இரண்டாம் அவனை என் இதயத்தின் பீடத்தில் அமர்த்துவதாகச் சொல்லி அன்புடன் அழைத்து அணைத்து கொள்வேன். அதுதான் வித்தியாசம் என்றாள் அவள். அவள் பேசிக்கொண்டே போனாள். குரல் சற்று கடுமையாகவே தொனித்தது. நான் அபகரித்துச் செல்லும் ஆவி விட்டு பிரிந்த தேகத்தை சுற்றி வரும். அந்த தேகத்தை தேடி அலையும் சில நாட்களுக்கு. நான் அழைத்துச் செல்லும் ஆவி என் அணைப்பிலே அமைதி பெற்றுவிடும். உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னை வருந்தி அழைத்தாயே. இந்த உலகத்தின் மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று புலம்பினாயே. வந்துவிடு என்னுடன். என் அணைப்பில் இன்பம் காண்பாய் என்றாள் அவள். அவள் கைகளை நீட்டியவாறு தழுவத் தயாராக நின்றாள். மரணதேவதை என்பது தெரியாமல் இருந்திருந்தால் தாவி விழுந்திருப்பேன் அவள் பாசக்கயிற்றிலே. என் உடல் கொதித்தது. இரத்தம் அதிவேகமாக ஓடியது. மண்டை வெடித்துவிடும் போல் தோன்றியது. மரணம் அழைத்து போக வந்துவிட்டது என்பது தெளிவாக தெரிந்தவுடன் சுரத்தின் வேகத்திலே, நோயின் கொடுமையிலே, ஏழ்மையின் இழிவிலே, ஏமாற்றத்தின் உச்சியிலே இருந்து கொண்டு எக்கணம் மரணம் வரும் என்று எண்ணியவன், அதை ஆவலுடன் எதிர்பார்த்தவன் தயங்கினேன். மாயையின் பிடி பலமாக இருந்தது.
என் மனைவி நான் இறந்துவிட்டால் அவள் வாழ வழி எங்கிருந்தோ வந்தது ஒரு வெறி. அழகுடல் பூண்ட மரண தேவதையே, நீ என்னை அழைத்துச் செல்வது இருக்கட்டும், முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் என்றேன் நான். நிச்சயமாக, தாராளமாக கேட்கலாம் என்றாள் அவள். உன் தழுவலிலே நான் மெய்மறக்கும் போது உடலை விட்டு என் ஆவியை அழைத்துச் செல்வேன் என்கிறாயே, என் ஆவியை பிறகு எங்கு இட்டுச் செல்வாய் என்றேன் நான். அகண்ட ஆனந்த வெளியிலே, மனிதனின் அறிவிலே, ஆகாயம் என்றழைக்கப்படும் சூன்ய பிரதேசத்திலே உன்னை கொண்டு விடுவேன். அந்த ஆனந்தமயமான சூன்ய வெளியிலே என்று இழுத்தாள் அவள். என்னவெல்லாமோ எனக்கு புரியாதவைகளைச் சொல்கின்றாயே, ஆவி என்பது என்ன என்பதை முதலில் சொல் என்றேன் நான். அதுதான் மனிதனுடைய அறிவின் எல்லைக்கு எட்டாத சக்தி. அந்த சக்தி என்றும் அழியாதது. உனக்குத்தான் தெரியுமே சக்தி என்பது அழியாதது என்று. அதன் நிலை மாறுபாடுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி கடைசியிலே அந்த உச்ச நிலையை அடைகின்றது. வேத மொழியிலே பிரம்மத்துடன் இரண்டரக் கலக்கிறது என்றாள். அப்படியானால் ஒரு நாள் உலகமே இல்லாது அழிந்து விடுமே என்றேன் நான். ஆம், அதற்கு கோடிக்கணக்கான வருடங்கள் பிடிக்கின்றன. அதைத்தான் பிரளயம் என்கிறார்கள் என்றாள் அவள். அடுத்த கேள்வி கேட்க தயாராக வாயைத் திறந்தேன். மரணதேவதை குறுக்கிட்டு விட்டது. இனி நான் பேச தயாராக இல்லை. வந்துவிடு என் அரவணைப்பினுள். என்னை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்து ஏமாற்ற முடியாது. பார் என் அழகை. உன் வாழ்விலே இதுவரை இதுபோல நீ கண்டிருக்க முடியாது. நான் உன்னை கடைத்தேற்ற வந்திருக்கிறேன் என்றாள். சற்று அருகில் நெருங்கினாள். என் மனத்திலே அவள் மீது அடங்காத வெறுப்பு உண்டாயிற்று. பாசாங்குக்காரி, என் ஆவியை உடலிலிருந்து பிரிக்க என்ன பசப்பல், என்ன சூழ்ச்சி என்று எண்ணினேன். மறுகணம் என் வெறுப்பு கண்கள் கண்ட தோற்றம் என்ன பயங்கரம்! ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கருநிறத் தோற்றம். என் கண்கள் பார்க்கும் சக்தியை இழந்து விட்டேன். அங்கங்கள் துடித்தன. முழு பலத்தையும் கொண்டு ஐயோ அம்மா, யமன் யமன் என்று கத்தினேன். விழித்து கொண்டேன். நன்றாக பார்த்தேன். எதிரே 6 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கருநிறம் படைத்த என் மாமனார் தான் யமன் போல நின்று கொண்டிருந்தார். அடுத்தாற்போல் என் அழகிய மனைவி. போருமே, உங்களுக்கு ஜுரம் வந்தால் ஊரையே ஆட்டி வச்சுடுவேன். எங்கள் அப்பா வந்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்றாள் என் மனைவி. தெரியாது. இனிமே பழிச்சுடுவேன். யமனோட போராடி முடிஞ்சாச்சு. இதோ நெத்தியில் வழியிற வேர்வையெல்லாம் தொட என்றேன். பார்த்தேளா அப்பா, இப்படித்தான் ஏதாவது பேத்தின்றே இருக்கார். ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்க மாட்டார் என்றாள் என் மனைவி. நான் அவளுக்கு பதில் சொல்ல வாயை திறந்தேன். பேசாதேங்கோ மாப்பிள, பேசாமல் இருந்தால் ஜுரம் தன்னால விடும் என்றார் மாமனார் அதட்டலாக. அவர்களுக்கு என்ன தெரியும் என் அனுபவமும் அவஸ்தையும்.